மயக்கமன படத்துலலாம் ஒரு 2-3 சீன் எப்படி நடிச்சிக்கன்னே தெரியல. அதை பார்க்கும்போது சைக்காகுது, இப்படிலாம் எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வெறித்தனமான மயக்கமன கண்ணியா நீங்க? தனுஷ் கண்ணின். Golden sparrow in nengila arrow. What is your question? Don't talk Tamil so fast. தமிழ் ராப் பண்ணக்கூடாது. சரி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போது என்ன இது பயங்கர பார்ட்டி அந்த மாதிரி ஒரு வைப் தருது, அந்த மாதிரி இருக்கே இந்த படம் அப்படின்னு தான் எனக்கு அவுட் சைடராக வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் ஐம் அ டான்ஸர். ஸோ என் கேரக்டர் ஆக்சுவலாக ரொம்ப டான்ஸும் வைக்க முடியாது. பட் எனக்காக கொஞ்சம் கேரக்டரில் சேஞ்சஸ் கொண்டு வந்து என்னோட டான்ஸை காட்டியே ஆகணும்னு சொல்லி எனக்கு ஒரு போர்ஷன் வச்சாரு. எனக்கு வந்து கதைப்படி பார்த்தீங்கன்னா பிரபுவோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். படத்துல அவங்க பேர் பிரபு. அதான் அது ஃபர்ஸ்ட் படம்னு உடனே டிரெக்டட் பை தனுஷ், ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல்னு வர்றதே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா எத்தனை பேருக்கு அது வந்து கிடைக்கும்ல. சோ எனக்கு தெரிஞ்சு உங்க செட்லயே உங்க எல்லாருக்கும் சீனியர் வந்து இவங்களா தான் இருப்பாங்க ஆக்டிங்ல. சோ அந்த சீனியாரிட்டி எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி, உங்களுக்கு எப்படி இருந்தது இவங்க கூட மிங்கிள் ஆகிறது? It was all the same. I got along with everyone very well. அப்படியா? Inexperience and all did not show. Everybody was equal there. அப்படியா? Yes. நடிக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும், பட் படமா அவுட் சைடரா இருந்து பாக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல. உங்களுக்கு டப்பிங்ல இல்ல வெளியில படமா பாக்கும்போது எப்படி? நான் இன்னும் பார்க்கல படம். Not even one scene I've seen. ஒரு கேள்வி போச்சப்பா. Sad. Not one scene I've seen. All of them have seen the film. ஒரு சீன் கூட நான் இன்னும் பார்க்கல. சரி, ஓகே. இப்போ இந்த படத்துல வந்து ஆக்டர் தனுஷை தாண்டி நீங்க எல்லாரும் வந்து டைரக்டர் தனுஷை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஜேர்னி முடிஞ்சதுக்கு அப்புறம் தனுஷ் கிட்ட இருந்து ஒரு டைரக்டர் தனுஷ் கிட்ட இருந்து நீங்க இது வரைக்கும் சினிமாவில் நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க தனுஷ் ஜேர்னில. பட் வேற ஒரு பெர்செப்ஷனை வந்து அவர் வந்து இன்டைரக்டா நமக்கு சொல்லி கொடுத்துருப்பார்ல, அந்த மாதிரி தனுஷ் கிட்ட நீங்க கத்துக்கிட்டது? Mainly I think all these years I've been doing this normal whatever I know, the cinema acting that I know, but with Dhanush sir I think he broke that like my normal expressions and took it forward into one other level, something new. I think he's Very dimension. Exactly. From the basic things that I've learned all along, he's broken that and taken it to as done something new. சரி, ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தனுஷ் படம் அது? இவ்வளோ வருஷம் படம் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். ரொம்ப பிடிச்ச தனுஷ் படம் Oh my god, can you start there because I'll think. அப்படியா? Yeah. சரி, ஓகே. எனக்கு வந்து நிறைய இருக்குண்ணே. ஆனால் பொல்லாதவன் ஃபங்க்லேருந்து ஆரம்பிச்சு, பொல்லாதவனுக்கு முன்னாடி இருக்கிற படம் புதுப்பேட்டை எல்லாமே பிடிக்கும். பட் பொல்லாதவன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் அதுலேயும் பொல்லாதவன்ல அந்த பைக் தொலைறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மாதிரி ஒரு வாக்கு ஒன்று இருக்கும். யாரடி மொயினிலாம் நான்லாம் எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கேன்னு எனக்கு. ஓகே, உங்களுக்கு? நிறைய இருக்கு, எக்கச்சக்கம். சூஸ் பண்ண முடியாது. ஒரு ரேண்டமா ஏதாவது? எனக்கும் நிறைய இருக்கு, பட் சொல்ல போனா பொல்லாதவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஐபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நான் புதுப்பேட்டை பார்த்துட்டு பயங்கரமா சூப்பர்பா, எனக்கு இதை விட பெட்டரா பண்ணவே முடியாது யாராலையும். எனக்கு வந்து திருச்சிற்றம்பலம் டெஃபினெட்லி ஃபேவரட் ஃபிலிம். அப்புறம் சாரை ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்த்த படம் வந்து உத்தமபுத்திரன். ஆக்சுவலி உத்தமபுத்திரன் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அதுல அந்த கண்ணிரண்டில் அந்த இது பண்ணி அந்த சீன்லாம் வேற லெவல்ல இருக்கு. அது அதுக்கப்புறம் அந்த ஓடையில உட்கார்ந்து இருக்கப்போ ஒரு சீன் வரும், முத்து பேச்சுன்னு ஒரு லைன் வரும். எக்ஸாக்ட்லி, பியூட்டிஃபுல். அதுல இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க, ஒரு வீட்டுல போய் சொம்புல வந்து தண்ணி வந்து இவங்க வாங்கி குடிப்பாங்க. இல்ல வேணாம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சோடா வாங்கி குடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரொம்ப டார்க்கா ரொம்ப ராவான தனுஷை விட அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டி வந்து சில விஷயத்தை டீல் பண்ணிட்டு போறாரு. அது வந்து அவர்னால மட்டும்தான் எல்லாமே எக்ஸாக்ட்லி பண்ண முடியும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? வேலையில பட்டதாரி. அதான் ஃபர்ஸ்டே சொல்லியாச்சுல அப்படின்றீங்களா? எனக்கு இந்த ஒரு எமோஷன் இருக்குண்ணே. எங்க அப்பா வந்து 7th ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும்போது அந்த பைக் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப ரிலேட்டிவ்லா இருந்தது. எங்க அப்பா எனக்கு 7th நான் நல்ல ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க்ல நல்ல ரேங்க் வாங்கும்போது எனக்கு ஒரு சைக்கிள், கியர் சைக்கிள் அப்பதான் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதுல இருந்தே அந்த படத்தோட எனக்கு ஒரு டீப் கனெக்ட். ஸோ
ஒவ்வொரு வாட்டி அந்த படம் பார்க்க ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் கனெக்ட் ஆவேன். ஸோ அதனால அதுவும் இந்த விஐபி வந்த டைம்ல வந்து நான் 11th 12th நம்ம படிச்சுட்டு இருந்தேன். அது முடிச்சு காலேஜ் போறப்ப கல்ச்சரல்ஸ்ல எல்லா காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த ஒரு மூச்சு விடாம ஒரு டைலாக் இருக்கும்ல அப்பா அம்மா, அதை வந்து ஒரு மாதிரி ரீமிக்ஸ் பண்ணி டான்ஸ். அது வந்து ஆக்சுவலி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படம்னா அது வந்து நான் பார்த்ததுல வந்து விஐபி சொல்லலாம். அது வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது, திரும்ப ஒருத்தரால அது வந்து கிரியேட் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு கல்ட் அந்த படம். பாத்தீங்களா, நாங்க எல்லாருமே பேசிட்டோம், நீங்க யோசிச்சிட்டீங்களா? நாங்க சொல்லாத படத்தை சொல்லணும் இப்ப நீங்க. அது உங்களுக்கான No, but honestly my favorite is Thiruchitrambalam only. சரி ஓகே, இந்த ஜர்னியை பத்தி பேசுங்க. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். நான் வந்து ஸ்டாப் வாட்ச்ல வந்து ஒரு 2 minutes உங்களுக்கு 2 minutes இந்த படத்தை பத்தி Why are you doing this to me? பத்தி என்ன வேணா பேசலாம். Why are you doing this to me? Damn. 3 2 1. Have you actually kept a... Yeah, seriously, I'm not even joking. Oh my god. But how was the experience? This was the most fun film I think I have worked in. Okay. When it comes to everything, my cast, working with Dhanush sir, all in all, and after I think a long time, this was a film that I was extremely excited to do. So yeah, what else is there? 1 minute 30 seconds in a That's the most I can say. Okay, speak about GV Prakash music. He's created bangers, one hit after hit. I've loved, my favorite is our song. காதல் ஃபெயில் Yedi. I've changed. Yeah. பரவாயில்ல, இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க. 55 seconds பேசியாச்சு. 1 minute 5 seconds is there. இப்போ வந்து உங்களோட சினிமா ஹிஸ்டரி பத்தி பேசுவோம். இவ்வளோ நாள் வந்து நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களே, அந்த படத்துல இருந்து ஒரு கேரக்டரா இந்த படம் உங்களுக்கு எப்படி வேற டைமென்ஷனுக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க சொன்னீங்க தனுஷ் வந்து உங்களோட ஆக்டிங்கை பார்த்து உங்களோட எமோஷன் இவ்வளோ இது பண்ணியிருக்கீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷன் ஓப்பன் பண்ணி விட்டாருன்னு சொல்லி, இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்ட்ரஸா இந்த கேரக்டர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாத்தீங்களா, நீங்க பேச வேண்டியதெல்லாம் நான் நிறைய எடுத்து விட்டுருக்கேன். கமான், Wait. நீங்க क्वेश्चन கேக்கும்போது ஸ்டாப் பண்ணி கேளுங்க, ஏன்னா அதுல ஒரு 10 செகண்ட் போகுது. நான் பாவம் அடிச்சிருவாங்க அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சேனே. What is your question? Don't talk Tamil so fast. தமிழ் ராப் பண்ணக்கூடாது, ரைட்டா? சரி, நான் ரொம்ப பொறுமையா இந்த கேரக்டர் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்ல வர இந்த கேரக்டர் உங்களோட ஆக்டிங் கரியர்ல எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு மைல்ஸ்டோனான ஒரு கேரக்டர்? This is the biggest thing I think I've done so far. This is my debut as a heroine in Tamil. So everything from come on, debut as a heroine in Tamil. Yeah. So everything from this point onwards is it's going to be based on this film, how the people see me in this film and all that. Yeah. சரி, இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. Thank you so much. Okay. 2 நிமிஷம் பேச வச்சிட்டேன். அதுலயே நான் வந்து உங்களுக்கு 1 நிமிஷம் 1 minute you only said. Okay. Yeah. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்களே யாரடி நீ மோகினி வந்து எதனால அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது? அதாவது ஸ்பெசிஃபிக்கா அவர் வந்து இப்படி நடிச்சிருப்பாரு இந்த இதுல. No, I just the film's very cute and I just overall like everything. I like their combination and ஒரு கிரஷ் இல்ல அப்படி சொல்லுங்க, அந்த கேரக்டர் மேல ஒரு கிரஷ் அப்படி சொல்றேன். அந்த மாதிரி நடிச்சிருப்பாரு, ரொம்ப கியூட்டா நடிச்சிருப்பாரு அப்படி சொல்றேன். Yeah, exactly. He's very relatable character. He is somebody you'd see next door. So, yeah. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே வந்து தனுஷ் சாரோட படத்தை பார்த்து தான் வந்து வளர்ந்துருக்கோம். நம்மளே தெரியாம குரு சார் அந்த டோன்லாம் நம்மளே தெரியாம எங்கேயாவது ஒரு பக்கம் வந்துடும். இல்லைன்னா எங்க ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப நம்மள ஏதாவது என்ன மாதிரி பசங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் எப்படியோ ஒன்று அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருக்கும்ல. அது மாதிரி உங்க லைஃப்ல இருந்த டி இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லிட்டே போலாம். அது சொல்லிட்டே போலாம். அது ஒன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, நான் வந்து எனக்கு விஐபி படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஓகே. ஸோ அதில் வந்து நான் பெரிய தனுஷ் சார் ஃபேன். ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் வந்து 6 பேக்ஸில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் பார்க்கும்போது அந்த மாதிரி 6 பேக்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னோட அவர்கிட்ட இருந்து கிடச்ச ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். நிறையா இருக்குது, பட் ஃபர்ஸ்ட்னா அதான். அதுக்கப்புறம் பார்த்து எனக்கு வயசாக எதுக்கு நம்மளுக்கு சொல்லாதீங்க. காலம் போக போக வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரால் தான் இன்ஸ்பயர் ஆகி ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் சார் இஸ் 6 பேக்ஸ்.
ஓகே நீங்க சொல்லுங்க. எனக்கும் ஒரு சார்ட் ஆஃப் ரிலேட்டபிலிட்டி வந்து விஐபியில் அந்த டயலாக் இருக்குல்ல, லென்த்தி டயலாக். ஸோ நானும் என்ஜினியர். ஸோ அவர் வந்து எப்படி ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து கஷ்டப்பட்டு படித்து என்ஜினியரிங் இவ்வளோலாம் முடிச்சு அந்த ஒரு லென்த்தி டயலாக் இருக்கும்ல, அது அவர் சொன்னப்போ ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது. அண்ட் ஐயோ நம்ம லைஃப் அப்படியே சொல்கிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி இருந்தது. ஓகே தனுஷ் சார் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி நான் எல்லா படமும் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனுஷ் சார் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, ஜென்ரலாகவே ஃபில்ம்ஸ் அந்த மாதிரி பெரிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சப்போ வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். அந்த நல்லா நடிக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அவரோட அந்த ஜேர்னி அப்படியே அவங்க கற்றுக் கொடுத்து அப்படியே போயிடுச்சு. பிங்கி நான் வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே சாரோட ஃபேன், பெரிய ஃபேன். ஓகே எந்த மாதிரினா வடச்சென்னை ரிலீஸ் ஆனப்போலாம் எனக்கு என்ன வயசு இருக்குன்னு கூட எனக்கு தெரியல, 18 கீழே தான். நம்ம நாதமுனியில் போய் அப்படியே ஒரு சரக்கு அடித்து நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க கூடயே பூந்து அந்த மாதிரி நான் ஃபேன். ஓகே ஸோ எனக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ்னால் பொல்லாதவன் அந்த ஃபங்க்கு தான். ஃபங்க் சார், அது வந்து எனக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை. அதனால் ஸ்கூல்லலாம் நான் ஃபங்க் வச்சு தான் இருப்பேன், இத்தனோண்டு தான் இருப்பேன். அதுலேயே ஒரு ஃபங்க்கு. இப்போ ஆமாம் இல்லை டி சாரை பற்றி பேசும்போது தமிழ் சினிமாலன்னு இல்லை, தமிழ் பசங்களுக்குன்னே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்த ஒரு சில ஆளுங்களில் வந்து அவரும் ஒருத்தர். நம்ம பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாருமே நானும் ஒரு ஆள் தான் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு எல்லாருமே வந்திருப்போம். இப்போ இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆக்டரா உங்களை வந்து எவ்வளோ ஷேப் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க தனுஷ் சார்? எனக்கு வந்து அவர் கொடுத்த ஒரு அட்வைஸ் ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, ஒரு வாட்டி ஐ வாஸ் சம்திங் பர்சனல் வாஸ் கோயிங் ஆன் மை ஹெட். அப்போ வந்துட்டு உள்ளே வரும்போது ஹி ஃபிகர்ட் இட் அவுட், ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்ட்டு. ஏதோ சரியில்லையா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார். அவர் சொன்னார், பர்சனல் லைஃப்பில் என்ன ஹாப்பியாக இருந்தாலும் சேடான என்ன இன்சிடெண்ட் நடந்திருந்தால் கூட செட்டில் கால் எடுத்து வைக்கும்போது அந்த கேரக்டர் தான் நீன்னு யூ வில் ஹாவ் டு பிலீவ் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ தட் ஸ்டக் வித் மீ. அதை மட்டுமே வச்சு மட்டும்தான் இந்த படத்தை ஃபுல்லாக நான் பண்ணி முடித்தேன். சூப்பருங்க. அது மாதிரி இல்லை, நான் உங்ககிட்ட கடைசியாக வரேன், நீங்கள் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு அவர் பார்த்தப்போவே வந்து கேட்டேன், எனக்கு நான் ஆக்டிங் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது, எனக்கு அது வருமானம் தெரியல, இது டக்குன்னு இவ்வளோ பெரிய படமாக இருக்குது, எப்படி பண்ணுவேன்னு தெரியலன்னு சொன்னாங்க. உடனே எனக்கு வந்து அந்த அவுட் சைடர் மாதிரிலாம் அவரே அப்படி பார்க்கவே இல்லை. டக்குன்னு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவாக ஒன்று சொல்லி, ஏன் பண்ண முடியாது, பண்ணலாம், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாலும் நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அப்படி சொன்னோடனே அது ரொம்ப ஓகே, அவரே நம்புறாரு நம்மளை பார்த்து, நம்மளால பண்ண முடியாதா அது மாதிரி இருந்துச்சு. நிறைய த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி எக்கச்சக்கமான டிப்ஸ், அவர் ஒர்க் பண்ற கல்ச்சர் அதெல்லாம் பார்த்து நீங்க நிறைய கத்துக்கலாம். அன்ரியலைஸ்டா எல்லாம் அந்த நம்பிக்கையை நல்லாவே கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு இது வந்து பசங்களுக்கு எனக்கு தோணுது இதுதான் பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தனுஷ் சார் மாதிரியான ஒரு ஆளு டக்குன்னு ஏன் இப்படி இருக்கேன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க, சார் எல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற. அதே மாதிரி இப்போ கேட்கும்போது நான் அது வந்து தப்பா சொல்லலை, நீங்க வந்து இல்லை என்னால் நடிக்க முடியுமான்னு தெரியல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்னாலாம் பேசவே வராது. ஸோ பசங்களுக்கு உண்மையாக அப்படிதான் இருக்குமா? பொண்ணுங்க எதா இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லிடுறாங்கல்ல. உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் சார் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது? நீங்கள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து தனுஷ் சார்கிட்ட 4.5 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுருக்கேன். ஓகே. ஸோ ராயன் வரைக்கும் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து அவரோட இருக்கிறதே அவர் இருக்கிற ஒரு ஸ்பேஸில் இருந்தாலே என்ன கேட்டிங்கன்னா ஒரு லேர்னிங் இருக்கும், அது யாராக இருந்தாலும். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய சொல்லி கொடுப்பாரு, அது நம்ம அப்சர்வ் பண்ணாலே நம்மளுக்கு அவ்வளோ கற்றுக்க முடியும். ஸோ எனக்கு வந்து ஒரு 4.5 years, அந்த ஃபர்ஸ்ட் 4.5 yearsக்கு முன்னாடி எப்படி இருந்தது? அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய ட்ரீம்னு. அவர் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பிக்கை வரல எனக்கு. அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி அதை அப்படியே எப்படியோ ஆயிடுச்சு. அதனால அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு, நம்மளா இருந்தால் அங்கே பதறிடுவோமே, ஓகே ஓகேன்றோமே, நமக்கு அந்த நம்மளால பண்ண முடியுமா, இது இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நம்மளால வந்து அது புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே புஷ் பண்ணி. இல்லை இட்ஸ் ஆக்சுவலி குட் திங். உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத உங்களால வெளியில பேச முடியுதுல்ல. என்னால ஒரு சில இன்சிடென்ட்ல அதுவும் டீனா மாதிரியான இடத்துல நின்றுட்டு என்ன சொல்றீங்களோ நான் பண்ணிடுறேன் அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்ததுண்ணா. ஆனா அவர்கிட்ட பழக உங்களுக்கு அந்த இதுவே போயிடும். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா பயங்கர ஜாலியா பழகுவாரு. ஸோ அப்புறம் நம்மளோட ப்ளஸ் நம்ம பேசுறதுக்கும் லைக் அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு.
ஸோ அதனால வி ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் அரவுண்ட் ஹிம் இஸ் வாட். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ விஐபி படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி 6 பேக்லாம் வைக்கணும்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து நடிக்கணும்னு தோணுச்சு, அதாவது நடிப்பு மேல ஒரு ஆசை இருந்தது. பட் ஒன்ஸ் நீக் நடந்து முடிஞ்ச அந்த ஜேர்னி முடிஞ்சதுக்கப்புறம் தனுஷ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு டீச்சராக இருந்திருக்காரு, தெரிஞ்சும் தெரியாமலோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. இப்போ சினிமா பற்றின பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்னலாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க இந்த படத்தில்? லைக் த்ரூ அவுட் த ஜேர்னி ஒவ்வொரு நாள் ஒன்று கற்றுக்கிட்டேன். ஆனால் ஒன்று லைக் வாட் ஐ வில் டெஃபினெட்லி டேக் பேக், எனக்கு தெரிஞ்சு நான் மாற்றிக்க ட்ரை பண்ணது பேஷன்ஸ். அவர்கிட்ட இருந்து நான் ஒன்றுக்காக பேஷன்ஸ் கற்றுக்கிட்டேன். எதுவாக இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அந்த டைம் நம்ம அது கொடுத்தோன்னா அந்த விஷயம் பர்ஃபெக்டாக தான் நடக்கும். அது நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அந்த டைம் கொடுக்கறது, அந்த பேஷன்ஸ் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. ஓகே, இந்த தனுஷ் சார் கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, இந்த நிலவுக்கு என்மையில் என்னடி கோபம் ஜேர்னி எப்படி இருந்தது, எல்லாத்தையும் தாண்டி அவுட் சைடரா இப்போ உங்க எல்லாருக்குமே நீக் தெரியும்ல, படம் பார்த்துருப்பீங்க, டப்பிங் பேசியிருப்பீங்க. அவுட் சைடரா பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்கு? இப்போ வந்து நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு படம் உங்களுக்கு அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு எமோஷனை உங்களுக்கு தந்துச்சு, என்ன ஒரு கிவ் அவே இருந்துச்சு படத்துல? எல்லாரும் உங்களுக்குள்ள பாத்துக்காதீங்க, உங்களுக்குள்ள கேட்டு நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து கதைப்படி பார்த்தீங்கன்னா பிரபுவோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். கதையே வந்து ரொம்ப படத்துல அவங்க பேர் பிரபு. ஸ்பாயிலர் நம்பர் 1 சொல்லி முடிச்சிட்டு சொல்லலாம். ஓகே ஓகே, அந்த கேரக்டர்னு சொன்னால ரிலேட் பண்ணிட்டேன். தப்புல. ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா கேரக்டருமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லா கேரக்டர்லையுமே ஒரு குட் இருக்கும். சில கேரக்டர்ஸில் வந்து ஒரு ஈவில்னஸ் இருக்கும். எல்லா கேரக்டருமே பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. ஸோ அது கேட்குறத விட நாங்கள் பார்த்தப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபுல்லாக படமாக பார்க்கும்போது. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதான் இவங்க சொன்ன மாதிரி எல்லா கேரக்டருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லி ரிட்டன், ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி தான் இருந்தது படம் ஃபுல்லாக. ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருந்தது. டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்கும். ஓகே, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போது என்ன இது பயங்கர பார்ட்டி அந்த மாதிரி ஒரு வைப் தருது, அந்த மாதிரி இருக்கே இந்த படம் அப்படின்னு தான் எனக்கு அவுட் சைடராக வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் ஐ திங்க் ஐம் ஸ்டில் நாட் தட் லெவல் அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீலிங் பார்த்தோன்னே என்ன அது பார்ட்டி ஃபன் அப்படி தான் இருக்கும் போது அப்படி தான் தோணுச்சு எனக்கு ஃபுல்லாக. நீங்க எப்படினாலும் எழுதுறப்பல இருந்தே இருந்திருப்பீங்க, அதனால உங்களுக்கு அது என்ன? நான் இதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணல. ஆனால் எனக்கு தெரியும் சார் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த கதை எழுதியிருந்தாருன்னு தெரியும். ஸோ இது படமாக வரும்போதே எனக்கு வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கும்ன்ற ஒரு ஐடியாவும் இருந்துச்சு. ஸோ ஓகே, லொக்கேஷன் இருக்குன்னா அப்போனா கண்டிப்பாக ஃபன்னாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபன்னாக தான் இருக்கு. பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு உங்களுக்கு படம்? நான் வந்து பார்க்கல, நான் என்ன இல்ல ஐ மீன் டப்பிங் பண்ணும்போது பார்த்தோம் அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பட் ஐ மீன் பிடிச்சிருந்ததுங்கிறத தாண்டி இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க ஒரு எமோஷன், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எமோஷன் எனக்கு இருந்தது. எனக்கு வந்து ஆஸ் ஒரு காம்பினேஷன் இருக்கும், பவிஷுக்கும் வேற ஒரு ஆக்டருக்கும், அதுதான் எனக்கு ஃபேவரட் படத்தில். அப்படிங்களா? சரி, இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு கொஸ்டின், இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருந்தேன், பட் இப்போ சொல்லிக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு, உங்களோட பார்வையில் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படின்னா என்ன? அதாவது லவ்னா அம்மாவுக்கு வர லவ், அப்பாவுக்கு வர லவ், அது சொல்ல நான் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்க லவ்வை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? லவ்னா இட்ஸ் இல்லை, அதான் அது நம்ம மைண்ட் செட் பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஜாலியாக இருக்கும்போது அது ஜாலியாக இருக்கும், நீங்கள் கோவமாக இருக்கும்போது அது இரிட்டேஷனாக தான் தெரியும். அது நம்ம மைண்ட் செட் பொறுத்து தான். புரிஞ்ச மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. அப்படிதான் இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. லவ்னாலே அதானே, புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். So nobody can understand 100% லவ்னா இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மீன் அதுதான் எனக்கு அதுதான் அப்படிதான் தோணுது. என்ன இருக்கு, காலம் இருக்கு, பாத்துக்கலாம், டோன்ட் வரி. நீங்க சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர், கிவிங் ஈச் அதர் ஸ்பேஸ். ஓகே, இதுதான். சூப்பர். ஒரே லைன். சிமிலர் டு தட் தான். லவ் ரொம்ப தெரியல, காம்ப்ளிகேட்டட்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன், பட் தெரியல. ஈஸியாக இருந்தால் ஈஸி, இல்லைன்னா காம்ப்ளிகேட்டட். காப்பி பேஸ்ட் அது அப்படியே சொன்னாங்க. இல்ல கிட்டத்தட்ட அந்த எமோஷன் நான் சொன்னதை கொஞ்சம் ஃபாரின் போர்டில் சொன்னாங்க, அவ்வளோதான். அப்படியே வச்சுக்கலாம். அதான் புரிஞ்சுக்க முடியல, அந்த புரிஞ்சுக்க முடியல. நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், அதனால என்னாலையும் சொல்ல முடியாது. சரி, அப்போ நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஜென்சியோட லவ்வை பத்தின அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கு, ரிலேஷன்ஷிப்பை பத்தின அவங்களோட புரிதல் எப்படி இருக்குங்கிறத நம்ம கிராப் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாண்ணே. ஸோ அப்போனா நம்ம ஜென்ரேஷனை விட நமக்கு முன்னாடி இருக்கிற அப்பாக்கள் ஜென்ரேஷன் இதை பார்த்து நம்ம பையன் இப்படி ஃபீல் பண்றானாங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் நீக், இல்லையா? எல்லாருக்குமே புரியுற மாதிரி தான், ரிலேட்டபிளாக தான் இருக்கும்.
ஆனால் அதுலேயும் ஏதாவது இருக்கும். எல்லாரும் சரி, படத்துல ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக், உங்க எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. அண்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல நடிக்க போறோம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது? யாத்தே யாத்தே, பொல்லாதவன், அதெல்லாம் பார்த்து ஃபயர் விட்டுருப்போம் நம்ம ஜிவி. எனக்கு எப்படி இருந்தது அவரோட மியூசிக்ல இருந்தது? எனக்கு வந்து 2-3 சீன் நடிக்கும் போதே இதுக்கு ஜிவி நான் மியூசிக் போட வரல, வா எப்படி என்னெல்லாம் பண்ண போறாரோ அதெல்லாம் மைண்டில் அப்பப்போ ஓடும். அதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஜிவி சார் தான் மியூசிக் டைரக்டர்னு தெரியும் போது. ரொம்ப ஃபேவரட்டான சாங் எனக்கு படத்துலையா? படத்துல வந்து எனக்கு காதல் ஃபெயில் தானே. காதல் ஃபெயில். ஓகே. ஜெனரலா ஜிவி சார் வந்து எனக்கு நிறைய இருக்கு. பட் ஆனால் ஒன்றா பிறை தேடும் தான். பிறை தேடும், காதல் என் காதல், அதெல்லாம் மயக்கம் என்ன சவுண்ட் ஒன்லி. அந்த இந்த 2 பாட்டு எனக்கு ஜிவி சார் டாப். ஓகே ஓகே ஓகே. அதுதான். நீங்க? எனக்கு வந்து நிஜமாவே நான் பெரிய ஜிவி சார் ஃபேன். இப்போ இல்லை, வெயிலிருந்து அதில் என்னோட ஃபேவரட் சாங் காதல் நெருப்பின் நடனம்னு ஒரு சாங், அது. அதுக்கப்புறம் பிறை தேடும், அப்புறம் தாண்டவம்ல ஒரு சாங் இருக்கு, ஒரு பாதி கதவு. இது எல்லாமே பயங்கரமான சாங்ஸ். பெரிய ஃபேன். இந்த படத்தில் என்னோட ஃபேவரட் வந்துட்டு ஆக்சுவலி 2 இருக்கு, கோல்டன் ஸ்பேரோ அண்ட் ஏடி. நீங்க? மியூசிக் எனக்கு ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் எனக்கு யார் மியூசிக்னு தெரியாது. ஸோ அப்போ நான் கேட்டப்போ வந்து ஜிவி பிரகாஷ் சார், நான் ஒரு செகண்ட் அப்படியே பக்குன்னு இருந்துச்சு எனக்கு. இப்போ நீங்க சொல்லுவா மறுபடியும் பக்குன்னு எல்லாத்தையும் கேட்டறாங்க அப்படின்ட்டு இருக்கு எனக்கு. இல்லை, எனக்கு கியூரியாசிட்டியில் எனக்கு மியூசிக் பிடிக்கும்ன்றதுனால நான் கேட்டப்போ சொன்னப்போ வாவ் செம்ம. ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக் அந்த மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு கேட்குறப்போ. ஃபேவரட் சாங் வந்து காதல் ஃபெயில் தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போவே ஜென்சி சாங்னு நினைக்கிறேன். அதை வந்து ஜென்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அளவுக்கு அதுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பட் அவங்களுக்கு தான் அதை வந்து ஃபுல்லா உரிறாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போவே அது பயங்கர எக்ஸைட் ஆகிடும் அதை கேட்டு. ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து காதல் ஃபெயில் தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லாதீங்க, உங்களுக்கும் ஒரு கதை இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லை, காதல் ஃபெயில் வந்து கண்டிப்பாக பசங்களுக்கு ஒரு ரிலேட்டபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. அதான் அது ஃபர்ஸ்ட் படம்னு உடனே டிரெக்டட் பை தனுஷ், ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல்னு வர்றதே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா. எத்தனை பேருக்கு அது வந்து கிடைக்கும்ல. சரி, ஓகே. இப்போ வந்து இது வரைக்கும் இந்த படம் எத்தனை மாசம் ஜர்னி இந்த நிலவுக்கு என் மேல நடிக்கும்? 3 months. இப்போ இந்த வரைக்குமே வச்சுப்போமே, இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே வச்சா ஒரு 4 months. ஜர்னி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 year கிட்ட. சரி, ஓகே. 1 year. ஒரு மோர் தென் a year. சரி, நம்ம தோராயமா ஒரு 1 year வச்சுப்போம். ஓகே. இந்த 1 yearல ஒரு டைரக்டரா தனுஷ் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்திருப்பீங்க. பட் சொல்லாம மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருந்திருக்கும், சார் இது வந்து செம்ம இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த ஜேர்னில தனுஷ் சார் கிட்ட நீங்க பார்த்து பிரமிச்சது, இல்ல சொல்லணும்னு நினைச்சு சொல்லாம இருந்தது ஏதாவது இருக்கு? இல்ல ஏதாவது சொல்லணும்னா நீங்க வந்து சொல்லலாம். எல்லாரும் வந்து கேமராவை பார்த்து. சார் 2-3 சீன்லாம் லைக் எஸ்பெஷலி மயக்கமன்ன படத்தில் மயக்கமன்ன படத்துலலாம் ஒரு 2-3 சீன் எப்படி நடிச்சிக்கின்னே தெரில. அதை பார்க்கும்போது சைக்காகுது, இப்போலாம் நம்ம இப்போல்லாம் எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு டெல் தட் டு யூ சார். ஸோ அதனால் நான் அதை இங்கே இப்போ சொல்கிறேன். ஒரு வெறித்தனமான மயக்கமன்ன கண்ணியா நீங்க? தனுஷ் கண்ணி, தனுஷ் ஃபேன், அவ்வளோதான். டி கண்ணி. அவ்வளோதான். ஓகே. நீங்கள்? ஆக்சுவலி நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆனால் சார் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். ஐ டோன்ட் நோ ஹவு ஹீ டஸ் இட். மூவி ஆஃப்டர் மூவி, மார்னிங் நைட் கண்டினியூஸாக ஷூட் போயிட்டே இருப்பார். டைரக்ட் பண்ணுவார், நடிப்பார். எப்படி பண்ணுறாருன்னே தெரியல. வெரி வெரி இன்ஸ்பைரிங். எக்ஸாக்ட்லி வெரி வெரி இன்ஸ்பைரிங். அண்ட் செகண்ட் திங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு வெரி பர்சனல். ஐம் அ டான்ஸர். ஸோ என்னோட டான்ஸிங் என்னை ஸ்பாட் பண்ணதே அதை வச்சு தான். ஸ்பாட் பண்ணி எனக்கு என் கேரக்டர் ஆக்சுவலாக ரொம்ப டான்ஸும் வைக்க முடியாது. பட் எனக்காக கொஞ்சம் கேரக்டரில் சேஞ்சஸ் கொண்டு வந்து என்னோட டான்ஸை காட்டியே ஆகணும்னு சொல்லி எனக்கு ஒரு போர்ஷன் வச்சார். அது வந்துட்டு நான் ஐம் ஃபார்எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். நான் மறக்கவே மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய சொல்லணும் எனக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். பட் அதுதான் நீங்கள் சொல்லாமல் ஏதாவது இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து கியூரியாசிட்டி. சொல்லாமல் நிறைய சீன்ஸில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ், அந்த மாதிரி நிறைய டைம்லாம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து ரொம்ப சாரி. அதுதான் சாரி தான் சொல்லணும். எல்லாருமே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இவங்க எல்லாத்தையும் விட உங்களுக்கு தான் மிகப்பெரிய வருஷ பயணம். இல்லை, எனக்கு அதுதான் இது. அவர் வந்து தூங்காமல் எப்படி அவர் வந்து வேலை செய்வார்னு எனக்கு சத்தியமாக இன்னி வரைக்கும் எனக்கு புரிஞ்சது. தூங்கவே மாட்டார். மோஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஆன் த கோ.
எனக்கெல்லாம் வந்து நான் தான் சின்ன பையன், எனக்கு கொஞ்சம் தான் 22 தான் ஆகுது. ஆனால் எனக்கு என்னால் கூட தாங்கிக்க முடியாது பாடி. ஆனால் ஒரு இதுவாக இருந்தால் கூட ஒரு உடம்பு சரியில்லைனா கூட வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு போவார். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து எப்படி பண்ணுவாருன்னு எனக்கு இல்ல நீங்க சொல்லும்போது அதான் ஒண்ணா ஷூட் பண்றாரு, இல்ல எழுதுறாரு, இல்ல டைரக்ட் பண்றாரு, இல்ல பாடுறாரு. ஓகே, அதுவும் எல்லாம் பெரிய பெரிய வேலையா தான் இருக்கும். எப்பயுமே ஒரு டவுட்டாகவே இருக்கும் எப்படி பண்ணுறாருன்றது. ஸோ அதான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து சொல்லணுன்றது வந்து ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப, ஏன்னா இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் லாஸ்டா ஒரே ஒரு விஷயம், நீங்க மக்கள்கிட்ட நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தை பத்தி என்ன சொல்ல போறீங்க? ஒன்று இதுதான்ப்பா எங்க படம் அப்படின்னு சொல்லணும்னா அது என்னவா இருக்கும்? நல்லா பெரிய ஃப்ரெண்ட் குரூப்லாம் இருக்கிற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக வந்து தேட்டருக்கு வந்து பார்க்குற படம் இந்த படம். Feb 21 தேட்டரில் வருது. ப்ளீஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்துடுறேன் கண்டிப்பா. ஸோ எல்லா ஆடியன்ஸ்க்கான படமாக இது இருக்கும். எல்லாருமே பார்த்து கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபன் என்டர்டெய்னர், ஜாலியாக வந்து ஒரு 2.5 hours சில் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டர்ஸில் வந்து 21 February வந்து பாருங்கள். அவங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப பிரைட்டாக, எமோஷ்னலாக, ஃபன்னாக, ஹாப்பியாக எல்லாமே இருக்க மாதிரி ஒரு ஃபில்ம் இருக்கும். ஆப்வியஸ்லி தனுஷோட டச் இருக்கும். மியூசிக்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து பாருங்கள் 21. இந்த லாஸ்ட்டாக வந்து நான் மாற்றுறது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதான் ஒரு வார்த்தையெல்லாம் முடிச்சு விட்டேன்னா எனக்கு 2வது வார்த்தை கிடைக்கும். அதுவும் பண்ணுறது இல்லை. சரி, நானும் அதுதானே ஃபன்னாக இருக்கும்ன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இன்னொன்று ஆடியன்ஸ் இனிமேல் 21 அன்றைக்கி பார்த்துட்டு அவங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ 21 அன்றைக்கி தயவு செஞ்சு வந்து பாருங்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து உங்களோட கெரியரில் நீங்கள் தொடர எல்லாமே வெற்றியாக அமைக்கும். தேங்க்யூ ஸோ மச். சூரியன் எஃப்எம் சார்பாகவும் தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.